அப்போஸ்தலர் 2:1. பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்தபோது ஓகே, இந்த நாளை உலகம் பூராய் இப்படி நினைவு கூறுறதுனால இந்த நாள் முக்கியம் அல்ல. பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அவங்களுக்கு அன்றைக்கு இந்த நாள் முக்கியமா இருந்துச்சு. யாருக்கு? சீசர்களுக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்யிட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார், போயிட்டார். இப்பொழுது அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க பயத்துல எல்லாம். அதனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு மன வாக்கியம் சமாதானம் எல்லாம் வந்திருக்கு. என்ன ஒரு பயம். உலகத்துல இந்த கிறிஸ்தவத்திற்கு எதிரான நாடுகள், அதாவது தடை செய்யப்பட்ட நாடுகள் இருக்குதான், அங்கெல்லாம் சபைகள் இருக்கிறது. அந்த சபைகள்ல நமக்கு பார்ப்பதற்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னா, நீங்க அந்த சபைகள்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க நிறைய ஐக்கியம், நிறைய ஒருமனம் இவைகளெல்லாம் இருக்கும். காரணம் அவ்வளவு எதிர்ப்பு இருக்காங்க. கூடவே சபைகள் கூட, இதுல ஒரு சபை இருக்கும், அங்க ஒரு சபை இருக்கும், அந்த சபைகளுக்கு கூட அதிக ஐக்கியம் இருக்கும். காரணம் வெளியில அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இங்க இவங்களுக்கு வெளியில பயங்கர பிரச்சனை. இயேசு கிறிஸ்து போயிட்டார், அதனால அவங்க எல்லாம் அப்படியே கம்மண்டு போய் எல்லாம் பயத்துல காட்சி பண்ணு என்ன செய்றாங்க, அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இருக்கும் பொழுதுதான் பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது, அப்ப அவங்களுக்கு அந்த நாள் முக்கியம். ஆமென். எங்களுக்கு உலகம் பூரா அங்கீகரித்திருக்கு, நல்லது, நாளைக்கு லீவு, அதனால நம்ம ஹாப்பியா கொண்டாடலாம். பட் எங்களுக்கு அந்த நாள் அல்ல, எங்களுக்கு அந்த நாளில் நடந்த சம்பவம் முக்கியம். ஆமென். அந்த நாளில் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவர் எங்களுக்கு முக்கியம். அந்த ஆவியானவர் இல்லாம எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆமென். அதனால எங்களுக்கு அன்று ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களுக்கு முக்கியம். ஆகவே உலகத்துல பல சபைகள் உண்டு, அவைகள் அந்த நாளை கொண்டாடினாலும் அந்த நாளில் நடந்ததை அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, இல்லையென்றால் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி உள்ள ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. வேத அறிஞர்கள், பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாளில் சபை என்ன செய்தது, ஆரம்பிக்கப்பட்டது என்று. அப்ப ரோமன் கத்தோலிக் என்ன சொல்லுகிறாங்கன்னா, நாங்க முந்தியிருந்தே என்ன செய்யறோம், இருக்கிறோம் என்றாங்க. அது சரித்திரபூர்வமாக இல்லை. ரோமன் கத்தோலிக் இந்த நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 300 வருடத்துக்கு பிறகுதான் ரோமில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆமென். ஆகவே பெந்தெகோஸ்தே சபைதான் முதலில் ஸ்தாபிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அது யாரும் ஸ்தாபிக்கல. பாருங்க, ரோம் கத்தோலிக், ரோம் என்ற இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். பெந்தெகோஸ்தே எங்க இருக்கு இடம்? ஆகவே இது கர்த்தரினால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆமென். அதுதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. இவர்கள் எல்லாம் சரித்திரம் இல்லாதபடிக்கு நாங்கள் சுருக்கமா இன்றைய நாள்ல வார்த்தைக்குள்ள போவோம். ஆகவே இந்த நாள்ல நாங்க இந்த ஆவியானவருடைய கிரியை குறித்து, ஆவியானவருடைய சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9:31 வாசிக்க கேட்போம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. கவனிங்க, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு அதை என்ன செய்தார், நடந்து பெருகிற்று என்று சொல்லப்படுகிறது. இது எப்ப நடக்குதுன்னு கேட்டா, அந்த பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் தானே. ஊற்றப்பட்டு இவங்க மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டு கர்த்தர் பலத்த வண்ணமாய் கிரியைகள் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது, இப்பொழுதுதான் சில நாட்களுக்கு பிறகுதான் இந்த காரியம் எல்லாம் சம்பவிக்கிறது. சபைகள் என்ன செய்தாம், சமாதானம் பெற்று, எந்த ஆவியானவர் சபைக்குள்ள இருக்கும் பொழுது சமாதானம் கிடைக்கும். சமாதானம் பெற்று அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், அவர் கண்டித்து உணர்த்துவார், பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியுடைய அந்த ஆறுதலோடு சபைகள் எல்லாம் என்ன செய்தாம், வளர்ந்து பெருகிற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள இருக்கும்போது அந்த சபை என்ன செய்யும், பெருகும். பாருங்க, பெந்தெகோஸ்தே சபை என்ன செய்கிறது, பெருகுகிறது. ஒருவர் ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார், இன்னொருவர் பெற்றுக் கொள்ளுகிறார். சபை என்ன செய்யுது, நாளுக்கு நாள். அன்றைக்கு ஆரம்பித்தது 3000 பேர், 120 பேர் மேல் வீட்டு அறையில இருக்கிறார்கள். அது 3000 ஆகிறது, 5000 ஆகிறது. டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே வந்துதான் சபைகள் எல்லாம் என்ன செய்து வளர்ந்து பெருகிட்டு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, அன்றைக்கு அவ்வளவு பேரும் உயிரோட இருந்தாங்கன்னு சொல்ற 2 வரைக்கும் இது எவ்வளவா பெருகி இருக்கும், பழகி இருக்கும். அப்ப அதான் சபை, ஆவியானவருடைய கிரியை. இப்பொழுது அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும்
யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது என்ன நடக்குமா? பலன் அடைந்து, அப்ப அதுக்கு 3 இடங்களை சொல்லுகிறார். என்னது? எருசலேம், யூதேயா, சமாரியா, எல்லா இடங்களிலும் அவர் என்ன செய்வோமா? பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சியா என்ன செய்வோமா? இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் இத சொல்லிட்டு தான் இப்பொழுதுதான் அவர் என்ன செய்யறார்? அதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவைகளை அவர் எல்லாம் சொன்ன பிற்பாடு 9வது வசனத்துல பார்த்து கொண்டு இருக்கையில அவர் என்ன செய்தாராம்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப எல்லாம் அப்படியே பார்த்து கொண்டு நிற்கும் பொழுதுதான் அங்க ஒரு வாசிங்க 11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்ப வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் வந்து இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவங்க நின்று பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்க? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், எப்படி போனாரோ அப்படி மறுபடியும் வருவார் என்று சொல்லி இவங்க போனா பிறகுதான் இந்த குரூப் அப்படியே வந்து என்ன செய்யறாங்க? அப்படியே வந்து ஒரு வீட்டுல போய் மேல் வீட்டு அறையில இருந்தாங்க. அப்படியே யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படியே நீங்க 2வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கணும்னு சொன்னா, பெந்தெகோஸ்தேரின் நாள் வந்த பொழுது, அப்ப இயேசு எடுத்துக்கொண்டு போன பிற்பாடு இவங்க எல்லாம் போய் அங்க இருக்கிறாங்க. இருந்த பொழுதுதான் இந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். சரி, அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? முதலாவது பலன் அடைவீங்க. அப்ப அவங்க போய் என்ன செய்யறாங்க? இப்ப ஒரு பயத்தோட நடுக்கத்தோட அங்க பண்டிகை நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு அரைஞ்சவங்க ஒரு குரூப் நிக்குது, எல்லா குரூப்பும் நிக்குது. இப்ப இவன் பயத்தோடு அங்க போய் என்ன செய்யறாங்க? அப்படியே பயப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதான் அந்த வசனம் சொல்கிறது, உங்களிடத்தில் வரும்பொழுது ஆவியானவர் நீங்க முதல்ல என்ன அடைவீங்க? பலன் அடைவீங்க, ஒரு தைரியம் வரும். அப்ப ஆவியானவர் எங்களுக்கு மிக முக்கியம் என்கிற வாழ்க்கையில. அவர் எங்களோடு இருக்கும் பொழுதுதான் எங்களை என்ன செய்வார்? பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். பயப்பட மாட்டோம், பாவத்தை எதிர்த்து நிற்போம். உலகம் முழுதும் இந்த பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. அப்ப இந்த உலகம் முழுதும் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குதுன்னு அவன் என்ன செய்வான்? எங்களை விட மாட்டான். அவனுடைய காரியங்களுக்குள்ள அடிமைப்படுத்துவான், இழுப்பான், காரியங்களை செய்வான். அப்பொழுது எந்த அளவுக்கு ஆவிக்குள்ள நம்ம பலப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அவைகள் எல்லாம் என்ன செய்வோம்? எதிர்த்து நிற்போம். ஆண்டவர் ஆவியானவர் அந்த பலனை எங்களுக்கு தருவார். அதுதான் ரட்சிப்பு. அப்ப முதல்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பொழுது பாருங்க என்ன நடக்கிறது? ஆவியானவர் தொடுதல் வரும் பொழுது எங்களுக்குள்ள இருந்த இந்த உலக பிரகாரமான அநேக காரியங்கள் என்ன செய்கிறது? பாவங்கள், அடிமத்தனங்கள் எல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும்பொழுது அந்த பலனை எங்களுக்கு தருகிறார். ஆமென். அந்த பலன் தரும் பொழுது நாங்க அதிலிருந்து இருந்து ஒரு விடுதலை அடைகிறோம். ஆமென். அப்படி பாவத்தில இருந்து மீட்கப்பட்டதான் கிருபையான என்னுடைய சாட்சி. பாவத்தில இருந்து ஆவியானவருடைய சபைக்கு வந்து நின்ற பொழுது, ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய தொடுதலை உணர்ந்து கொள்ளும் பொழுது, பாவம் எல்லாம் எங்களுக்குள்ள என்ன செய்யும்? சாபம்ல இருந்து ஒரு விடுதலை நீங்கி கிடைக்கும். இந்த 3 சொல்றாரு தானே, இந்த 3 பிரிவான ஜனத்தை காட்டுகிறது. இந்த 3 பிரிவான இடங்களிலே எங்களை எப்படி இருக்க சொல்றார் ஆண்டவர்? சாட்சிகளாய் இருக்க சொல்லுகிறார். கடைசி பரியந்தமும் எங்களை சாட்சிகளாய் இருக்க சொல்லுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒருவிடத்துல வரும் பொழுது முதலாவது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா இந்த மனுஷன் என்ன செய்வான்? வாழ ஆரம்பிப்பான். அப்ப ஆவியார் மேல் வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப ஆவியானவர் என்ன செய்யறார்? அவங்க மேல இறங்குறார். இறங்கின பொழுது உடனே பேது வலிமை என்ன செய்கிறார்? தைரியமாக அவன் பிரசங்கம் செய்கிறான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது முதல்ல ஆண்டவருடைய நாமத்தை அவன் என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். அடுத்தது அவனுடைய வாழ்க்கை மூலமாய் அநேகர் தொடப்படுவாங்க. இது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது எங்களோட வாழ்க்கையின் நிமித்தமாய் அநேகர் தொடப்படுவாங்க. அடுத்தது அவர் சாட்சியாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த சீசர்களை பாருங்க, மேல்வீட்டர்ல இருக்கிறாங்க. முதலாவது ஆவியானவர் வந்த பொழுது கர்த்தருக்காய் பலமாய் எழும்பி அவங்க சாட்சியா என்ன செய்றாங்க? வாழ்றாங்க. இந்த சீசர்கள் மேல்வீட்டர்ல இருந்தவங்க நிமித்தம் அநேக பேர் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. உடனே 3000 பேர் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்தது கடைசி பரிந்தம், அதாவது ஒன்று எங்களோட மரணம் முந்தும் இல்லைன்னா ஆண்டோட வருகை. ஆமென். ஏதாவது ஒன்று அந்த கடைசி பரியந்தமும் சாட்சியா இருப்பாங்க. சீசர்கள் பாருங்க, கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு என்ன செய்தாங்க? சாட்சியா இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரத்த சாட்சியா மரித்தாங்க. அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதாவது அதான் அந்த பலன், ஆவியானவர் இருக்கிற பலன். கர்த்தர் தான். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்வோம்? எதை இழக்கவும் தயாரா இருப்பாங்க. ஆவியானவருடைய வழி நடத்துதல். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் முக்கியமானவர். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26 சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நமது பலவீனத்துல நமக்கு என்ன செய்வாரா? அவர் உதவி செய்வார் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு ஏற்ற விதமாய் விண்ணப்பிக்க வேண்டியது இன்னது என்பதை நாங்கள் அறியாம இருக்கிற பொழுது அவர் எங்களுக்காக ஏற்ற விதமாய் என்ன செய்வார்? விண்ணப்பம் செய்வார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுடைய பலவீனத்தில் எங்களுக்கு என்ன செய்வார்?
அவர் எங்களுக்கு உதவி செய்வார். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் அவருடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், மார்க்கு சுவிசேஷம் 28:19 வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நீங்க என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொல்லுகிறார். அப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்துல வரும் பொழுதுதான் என்ன செய்வோம், நாங்க பலனாய் எழும்ப முடியும். நம்ம எந்த நாளும் ஆராதனையில நம்ம ஆராதனையை முடிக்கும் பொழுது என்ன சொல்லி முடிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியம், பரிசுத்தாவிட அந்நிய ஐக்கியம். அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய என்னது? கிருபை. அவர் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, யாரும் இல்லை, எப்படியும் இருக்கலாம், கள்ளனா இருக்கலாம், கல்லியா இருக்கலாம், அயோக்கியனா இருக்கலாம், எதுவாயும் இருக்கலாம். அந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்கிறது? பணம் இல்ல, காசு இல்ல, எல்லாம் ஃப்ரீ, எதுவுமே செய்ய தேவையில்லை. எங்களுக்காக அவர் விலைக்கிரயம் கொடுத்து விட்டார். அப்ப அதுதான், அது என்ன, அதுக்கு பேர் கிருபை. அதுக்கு பேர் கிருபை. அப்ப அதனாலதான் இயேசு கிறிஸ்துடைய கிருபை, தேவனுடைய அன்பு. அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவர் எப்படி எழுதுகிறார்? இந்த பூமியில வாழ்கிற எல்லா மனுஷர்களையும் அவர் நேசித்ததினால அன்பு கூர்ந்து அவருடைய குமாரன் எங்களுக்கு அவர் எங்களை எல்லாரும் என்ன செய்தார்? நேசித்தார். இந்த குறிப்பை நான் உருவாக்கினேன், ஆனா இவங்க என்ன செய்தாங்க? நான் சொன்னபடி இருக்கல, ஆனாலும் எங்களை நேசிச்சு குமாரன், அவருடைய செல்ல குமாரன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்ன செய்தார்? இந்த பூமிக்கு அந்த அன்பு கூர்ந்தார். இப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய கிருபை, அவருடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் எப்படி வருது? ஐக்கியம். அந்த வசனத்தை வாசிக்க போறீங்களா? கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 13:14 பரிசுத்த ஆவியானவருக்கு ஐக்கியம் என்று வரும் பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பரிசுத்த ஆவியினுடைய என்னது? அப்ப இது 3 வித்தியாசம் தெரியுதா? அன்பு, கிருபை, அன்பு, ஐக்கியம். ஐக்கியம் என்ன? அன்புண்டா என்னது? கிருபை அது கிடைக்குது, பெற்றுட்டோம், ஓகே. இப்ப நான் அதை என்ன செய்யலாம்? விரும்பினாலும் படலாம். அன்பு, அவர் அன்பு செலுத்துறேன், நான் அன்பு செலுத்துறேன், ஓகே. பரிசுத்த ஆவியானவரோட மாத்திரம் ஐக்கியமா இருக்கு. என்னன்னு கேட்டா இருக்கணும். அதாவது இப்ப இந்த லைட் எரியுது, என்னத்துல? கரண்ட். அது கரண்ட் கனெக்ஷன் இருந்தா தான் என்ன செய்யும்? எரியும். பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் இருந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? எரிய முடியும், வாழ முடியும். அவரோட ஐக்கியம் இல்லாம எதுவும் செய்ய. அதனாலதான் நீங்க எல்லாம் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினா என்ன செய்ய முடியாது? மன்னிப்பு இல்லை. ஒரு வயரை எங்கேயாச்சும் மெல்ல கட் பண்ணி விட்டுட்டோம்னா இப்ப மேல என்ன செய்யாது? வேற கொடுத்து வேற எதுவும் செய்யலாது. அந்த கரண்ட் அதுலதான் வரணும். அதனாலதான் ஆவியானவர் ரொம்ப முக்கியமான. ஆவியானவர் தான் எல்லாமே செய்யறது. அவர் தான் போதித்து உணர்த்துவார். ஆவியானவர் தான் சகலத்தை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய மஜிக் நடக்கும். காட்டுறது, இவங்க ஏமாத்துறது, இதெல்லாம் வந்து பிசாசுடைய பெரிய வஞ்சனை தந்திரம். ஏனென்றா இந்த ஆவியானவரை ஜனங்கள் நம்ப விடட்டும் என்று சொல்லி சில மிகப்பெரிய ஊழியர்கள், வரம் பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கொண்டு இந்த ஆவியானவரை வச்சு அவங்க வஞ்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மாதிரியே சில விளையாட்டுகளை காட்டுவாங்க. ஏனென்றால் இந்த ஜனங்களுக்கு ஆவியானவற்ற கிரியை மேலேயும் ஆவியானவர் மேலே நம்பிக்கை எல்லாம் போட்டு பல விளையாட்டுகள் காட்டுவாங்க. பல விளையாட்டுகள் இவைகள் எல்லாம் பிசாசுடைய தந்திரம். ஏன்னா ஜனங்கள் ஆவியானவரை நம்பாம இருக்கட்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை செய்வாங்க. அப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம எப்பொழுதும் ஐக்கியமா இருப்போம், இணைந்து இருக்கும். ஆமென். ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், அதை யாரும் பிரிக்க நம்ம என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. குடும்பத்தை வேணும்னா மனுஷன் பிரிப்பான், பிசாசு பிரிக்கும். ஆனால் ஆவியானவரை யாரும் பிரிக்க முடியாது. நாம் பிரிச்சாவளி. ஆமென். நாம் பிரிச்சாவளிய அவரை யாரும் பிரிக்க முடியாது. அப்ப கவனிங்க, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டுமே, அவர் பலவீனத்தில் உதவி செய்கிறார். மனுஷன் எப்படிப்பட்டவன்? பலவீனமானவன். அப்ப எங்களுக்கு ஆவியானவரோட உதவி தேவை. இதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. நம்ம கவனிங்க, எங்களுக்கு ஆவியானோட உதவி தேவை. நாங்க பலவீனமானவர்கள், விழுவோம், திரும்பி பார்ப்போம், அது செய்வோம், இது செய்வோம், வஞ்சிக்கப்படுவோம், பல காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆவியானவரோட ஐக்கியமா இருக்கிற பொழுது அவர் அந்த பலவீனத்திலே எங்களுக்கு பலனாயிருப்பார். அவர் எங்களுக்கு உதவி செய்வார். அப்ப பரிசுத்த ஆவியானவர்
எங்களுக்கு மிக மிக முக்கியமானவர். என் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26 சொல்கிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அப்ப இந்த வேத வசனத்தை கூட நம்ம படிக்கும் பொழுது ஆவியானவருடைய அந்த துணை இருந்தால்தான் என்ன வரும்? போதனை வரும். அதுக்குள்ள இருந்து ரேமா வரும். இல்லைன்ற சும்மா படித்தோம்னு சொன்னா லோகோஸ் தான் வரும். ரேமா என்ன செய்யாது, வராது. அப்ப நீங்க நல்லா ஆவியானோட உதவியோட, நல்ல ஆவியானோட இந்த பிரசன்னத்தோட தொடுதலோட இந்த பைபிளை படிங்க, அதுக்குள்ள இருந்து ரேமாவா வரும். ஆமென். நம்ம சாதாரண படிக்கிற பொழுது அது லோகோஸா வரும். அது என்ன செய்யும்? அது வாழ்க்கையில அதிக நன்மைகளை அது தராது, நினைப்பூட்டுவார். அப்ப இயேசு கிறிஸ்து கடைசியாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமென். ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்வார்? சாட்சி கொடுப்பார். இயேசு ஆவியானவர் என்னது அவங்களுக்குள்ள இருந்தால் அவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்வாங்க? சாட்சி கொடுப்பாங்க. அவங்க சாட்சி கொடுக்காம இருக்கிறார்கள். ஆகவே ஆவியானவர் மிக மிக முக்கியமானவர். ஆமென். ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில அவர்தான் எங்களை பலப்படுத்தி அவர் எங்களை நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் குறித்து அநேக காரியங்கள் வேதத்துல இருக்கிறது. நம்ம அதை பார்த்து நம்ம பலனடைய வேண்டும். இப்பொழுது நம்ம வாசிப்போம் அப்போஸ்தலர் 2:4-11. ஆவியானவருடைய நிறைவு இல்லைன்னா ஆவியானவருடைய வழிநடத்துதல் தொடுதலை கொடுத்து நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4-11 வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். அப்ப ஆவியானவர்னால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படி. அப்ப கவனிங்க, ஆவியினுடைய அந்த நிரம்புதல் தான் எங்களுக்கு என்ன செய்யும்? வரங்களை அதை என்ன செய்யும்? தரும். அதான் எங்களுக்குள்ள என்ன செய்யும்? கிரியை நடப்பிக்கும். அப்ப ஆவியானவருடைய நிரப்புதல் அவங்களுக்கு என்ன பலங்கள். அவங்க பாருங்க, அந்த இடத்துல பல்வேறு பாஷைகளை பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இந்த பாசை நிறைஞ்ச எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. ஒரு பண்டிகை நடக்கிறது. இந்த குரூப் மாத்திரம் ஆவில நிறைஞ்சு கத்தி குளறி வரி கொண்டவங்க போல இருந்து அப்படியே நின்று திடீரென்று ஒவ்வொருத்தரும் இங்கால கிந்தி பேசுறவன்டா கிந்தியில பேசுறான், இங்கால பிரெஞ்சுல பேசுறான், டச்சுல பேசுறான். அவங்க எல்லாம் பார்த்து இவங்க எப்படியா எங்கட பாசையை என்ன செய்றாங்க? பேசுறாங்க. அப்ப கவனிங்க, ஆவியானவருடைய அந்த வரம் என்ன செய்யுது? ஒருவனுக்குள்ள வேலை செய்யும் பொழுது படிக்க தேவையில்லை. பள்ளிக்கூட பக்கம் திரும்பி உண்மையிலே இவங்க எல்லாம் இதுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த நாட்கள்ல ஆண்டவர் அப்படிதான் எல்லாரும் தெரிவு செய்தார். அவங்க மீன் பிடிக்கிறது அந்த இடங்கள்ல இருந்தவங்க அவங்க என்ன இது இல்ல, அவங்க படிப்பறிவு இல்லை. பின்னால நம்ம பார்ப்போம். இவங்க எல்லாம் திடீர்னு அந்தந்த பாசலை அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு தந்தரல வரத்தின்படி. அப்ப கவனிங்க, ஆவியில நம்ம எந்த இடத்துக்கு நிரம்புறோமோ அந்த இடத்துக்கு இதான் அவங்களுக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ என்னென்ன வரங்கள் எல்லாம் இதெல்லாம் செயல்படும் தருவார். அவர் எங்களை தந்துட்டார் எங்களுக்கு. நம்ம ஆவியில நிரம்பினா சரி அது செயல்பட ஆரம்பிக்கும். சாதாரண ஒரு புதியா நம்ம ஆவியில எந்த இடத்துக்கு அந்த பிரச்சனை வருகிறது ஆவியில நிரம்புறோமோ அப்போ வரங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். சுகம், பலன், ஆரோக்கியம், கட்டுகள் உடைக்கப்படும், சாசுகள் ஓடும், எல்லாமே வரும். ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஐக்கியம் வரும், சமாதானம் வரும். இதெல்லாம் என்ன செய்யும்? வரும். ஆகவே ஆவியினுடைய நிறைவு ரொம்ப ரொம்ப என்னது முக்கியம். 11 வாசிங்க. அதுல கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்ப கவனிங்க, அடுத்தது பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் பொழுது அவருடைய என்னத்தை பேசுவோம்? மகத்துவங்களை பேசுவோம். ஆவியானவர் சொல்லி தருவார் அழகா. அவருடைய மகத்துவங்களை பேச ஆவியானவருடைய நிரப்புதல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னது கண்டிப்பாக தேவை. அப்ப கர்த்தருடைய மகத்துவங்களை பேசணும். துதியில சாதாரண அப்படியே செஞ்சோம் நினைப்போம். திடீரென இந்த வார்த்தைகள் அப்படியே வந்து அழகா வரும். இது இந்த ஆவியானவர் உதவி செய்யறது. இந்த வார்த்தையை நம்ம சொல்லி துதிக்கும் பொழுது இந்த வார்த்தையை பக்கத்துல நிக்கிறவங்க கேட்கலான்னு வைங்க. இல்லைன்னா துதி மெயினா செய்யும் பொழுது சாதாரண நம்ம சொல்லி துதிக்கிறது வார்த்தைகள் இருக்கிறது. இந்த மாதிரி ஆழத்துக்கு ஆவியில நிறைவுல போய் அப்படியே அவரை மகத்துவங்களை சொல்லி துதிக்க அந்த வார்த்தைகளை மகிமைப்படுகும் போது தேவனுடைய அந்த தெய்வீக பிரசனம் அப்படியே அசைவாடும். அப்படியே ஒவ்வொருவருக்குள்ளே கடந்து போகும். அதான் அந்த மகத்துவமான பாசைகளை சொல்லி ஆண்டவர் என்ன செய்வோம்? நம்ம துதிக்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிற அநேக காரியங்கள் அந்த டைம்ல ஆண்டவர் அந்த ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சிந்தனையில கொண்டு வந்து எங்க நாவல இருந்ததை பேசி மகத்துவத்தை அப்படியே சொல்ல அப்படியே தேன் அந்த கூட்டுல இருந்து தேன் அப்படியே ஒழுகுவதை போல அந்த கையில அப்படியே பிடிச்சு நம்ம ருசிப்பதை போல அந்த துதியில அந்த மகத்துவம் அந்த மகிமை அப்படியே வெளிப்படும். அதான் ஆவியானுடைய மகத்துவங்கள் அப்படியே பேசுவோம். அப்படியே பரலோகம் சேனை எழுப்பி தேவனுடைய சிங்காசனத்துல இருந்து அப்படியே இறங்கி 4 பேரோ 3 பேரோ அந்த இடத்துல அப்படியே வந்து இறங்கும். அப்பொழுது எப்படி அந்த சீசர்கள் மேல்விட்டார்கள் அவங்க பலப்பட்டு எழும்பி சாட்சிகள் பாருங்க. உடனே தேவாலய வாசல்ல என்ன நடக்கிறது? காலமா இருந்த கூட கோதமா இருந்த ஒருத்தன்
எழுப்பி என்ன செய்யறான்? ஓடுகிறான். அப்பயே போய் பாருங்க, எல்லாம் அற்புதம், அடையாளங்கள். அதே நேரத்தில் ஆவியானவர் கடித்து உணர்த்துகிறார். அனனியா சப்பிரா என்னது on the ஸ்பாட்ல அடி நடக்கிறது. இதான் சபை, இதான் ஆவியானவருடைய நிரப்புதல். அப்ப தேவனுடைய மகத்துவங்களை நாம் பேசுவோம். எபேசியரின் புத்தகம் 5வது அதிகாரம். எபேசியரின் புத்தகம் 5வது அதிகாரம். எபேசியர் 5:18 இருந்து வாசிப்போம். 18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அப்ப கவனிங்க, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஓகே, அப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியில நம்ம நிறைந்து, அப்படி பரிசுத்த ஆவியில நிறையும் போதுதான் நம்ம என்ன செய்வோமாம்? சங்கீதங்களினால, கீர்த்தனங்களினால, ஞான பாட்டுகளினால என்ன செய்வோமாம்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவோம். நம்ம எங்கேயா இப்படி இந்த மெட்டில யார் தான் புத்தி சொல்றோம்? நம்மளும் பிள்ளைகளுக்கு சொல்றதோ இல்ல சபையில சொல்றதோ, இந்த மெதட்டுல நம்ம எங்க யாருக்கு நம்ம புத்தி சொல்லுகிறோமா? அப்ப ஆவியில நம்ம நிறைகிற பொழுது நம்ம என்ன செய்வோமா? அப்படி புத்தி சொல்லி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி, எங்க பாடுவோம்? எங்க பாரு? இருதயத்துல. நம்ம ஒரு தரம் வீட்டுல பிடிக்கிற போல பக்கத்து வீட்டுல யாரும் இருக்கல. அப்ப எங்களுடைய உள்ளான இருதயத்துல என்ன செய்யணும்? அவரை பாடி கீர்த்தனம் எப்பொழுதும் என்ன செய்யணும்? செஞ்சு கொண்டே இருக்கணும். அதாவது சும்மா நேரத்துல ஆராதனைகள் நம்ம சத்தமா துதிக்கணும், பாடணும், ஜெபிக்கும் பொழுது. மற்ற நேரத்துல எங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கு, என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஆண்டவரை துதிக்கிறோமா, ஆவியானவர்ல நிரம்புறோமா? அப்பொழுதுதான் அவர் எங்களுக்கு உதவி செய்வார். பலவீனத்துல எங்கட உள்ளான மனுஷன்ல அவரை நம்ம இருதயத்துல வைத்திருக்கிற பொழுது, அவரை பாடி கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு இருக்கிற பொழுது இருதயத்துல ஆவியானவர் என்ன செய்வார்? பேசுவார். பாருங்க, ஒரு துதி வேளையில நம்ம ஒரு பிரசனத்தை கொண்டு வருகிறோம், ஆவியானவர் பேசுகிறார், இடைப்படுகிறார். இதே எங்க இதயத்துல எப்பொழுதும் இருந்தா எங்களுடைய வாழ்க்கையில அவர் எப்பொழுதும் என்ன செய்வார்? ஒரு தவறான வழியில போறோம், ஒரு காரியத்தை செய்கிறோம், அப்பொழுது அவர் எங்களுக்கு பேசுவார், உணர்த்தி கொண்டே இருப்பார். தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை என்ன செய்வோம்? சோத்தரிப்போம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் என்ன செய்வோமா? கீழ்ப்படிவோமா? நம்ம எல்லாரும் கீழ்ப்படுகிறோம். ஆனா தேவ பயத்தோடு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் என்று அந்த வேதம் சொல்கிறது. அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 4வது அதிகாரம் 7-8. அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, எந்த வல்லமையினால நீங்க இதை என்ன செய்யறீங்க? என்ன செய்யறாங்க? ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறாங்க. எந்த வல்லமையினால இதை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அவங்க என்ன சொல்லுகிறாங்க? அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி என்ன செய்யறானா? பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்படி நம்ம இதை கற்பனை செய்வோம். நல்லா கவனிங்க, இவங்களை சூழ சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிறது. எதுக்கு எதிராக கேட்டா, இவங்க ஒரு அற்புதத்தை செய்யறாங்க, அதன் நிமித்தமாய் ஒரு திரள் ஜனம் ரசிக்கப்படுகிறது. இப்பொழுது இவங்க இந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து உபதேசம் செய்யறாங்க. இவங்களை புடிச்சு ஜெயில வச்சுட்டாங்க. ஜெயில வச்சுட்டு கொண்டு வெளியில என்ன செய்யறாங்க? விட்டு இருக்கிறாங்க. விட்ட பொழுதுதான் இவங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிற பொழுது அவன் ஆவியில நிறைஞ்சு என்ன செய்கிறான்? அவங்களுக்கு பதில் சொல்லுகிறான். நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் நாம ரசிக்கப்பட்ட பிறகு எப்பொழுதெல்லாம் சத்துருக்கள் எங்களை அட்டாக் பண்ணுதோ அப்பொழுது ஆவியில நிரப்பப்படும். இது உண்மை. சத்ரு இருக்குதானே, ஒரு 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 சத்ரு எழும்புது, இல்லைன்னா ஒருத்தர் சேவனை கட்டோட வர்றார், அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆவி எழும்புகிறது நமக்கு முன்பு. அந்த டைம்ல நம்ம ஆவியில நிரப்பப்படும். ஆமே. இந்த உலகத்துல பலவிதமான காரியங்கள், போராட்டங்கள் இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய ஆவியில நம்ம நிரப்பப்பட்டு அவர்களை ஜெயிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். அப்ப சத்துருக்கள் ஏகமாய் கூடுகிற பொழுதெல்லாம் நம்ம ஆவியில என்ன செய்வோம்? நிரப்பப்படும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்களை என்ன செய்வார்? நிரப்புவார். பரிசுத்த ஆவியில நம்ம அந்த ஆவிக்கு எத்தனாய் நம்ம பலன் கொண்டு எழுப்புவோம். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறது. இங்க அவன் பரிசுத்த ஆவியில என்ன செய்யறானா? நிரப்பப்படுகிறான். ஏன்னா அவனை சுற்றி அவங்க எல்லாம் இவங்களை என்ன செய்யணும்? பேதுருவ என்ன செய்யணும்? கொலை செய்திடணும் என்றதான் அவங்களோட நோக்கம். அவங்க ரைவ் பண்ணி பாக்குறாங்க, ஜெயில வைக்கிறாங்க, ஏதாவது செய்யலாம்னு சொன்னா இவங்க பக்கம் ஜனமும் என்ன செய்யுது?
கூட இருக்கிறது. அதனால ஒன்றுமே செய்ய முடியாம இருக்கிறது. ஆனா அவன் என்ன செய்யறான்? பயந்து ஓடல, அவன் ஆவியில நிரப்பப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சத்துரு நம்மை சூழும் பொழுது பரிசுத்த ஆவியில நம்ம என்ன செய்வோம்? நிரப்பப்படுவோம். அப்ப எங்களுக்கு எதிராய், எங்கள் குடும்பங்களுக்கு எதிராய் சத்துரு சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாங்க பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுவோம். ஆமென். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். 13வது வசனத்தை வாசிங்க. 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியில நம்ம நிரப்பப்படும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? இவங்களை பார்த்து, நீ படிப்பறிவு இல்ல, பேதையா இருக்கிறாய் என்று சொல்லுகிறாங்க. அப்ப ஆவியானவர்ல நம்ம நிரப்பப்படும் பொழுது நாங்க படிப்பறிவு இல்லாவிட்டாலும் பேதையா இருந்தாலும் மற்றவங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் ஏற்றுவார். ஆமென். ஏன்னா அங்க நின்ற குரூப்பெல்லாம் பெரிய ஆசாரியர், பிரதான ஆசாரியர், இவங்க எல்லாம் பெரிய குரூப்பு. அவங்க எல்லாம் இவங்களை பார்த்து எப்படி இவங்க பேசுறாங்க? ஏன்னு சொன்னா, இவங்க இந்த கப்பக்குள்ள என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, இவங்க வந்து இயேசு கிறிஸ்து குறித்து என்ன செய்றாங்க? பிரசங்கம் செய்யறாங்க. நீங்க தான் அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டீங்க அப்படின்னு நல்ல பிரசங்கம் செய்யறாங்க. இவங்க அதை கேட்டு ஆச்சரியப்படத்தக்கிறான். இதுக்கு காரணம் அவங்க மேல் வீட்டு அறையில இறங்கினா என்னது? ஆவியானவர் அவங்க மேல் வீட்டு அறையில காத்து கொண்டிருந்து பெற்றுக்கொண்டாங்க. ஆவியானவர் அவங்களுக்குள்ள இறங்கிய பொழுது அவர் எல்லாவற்றையும் போதிக்கிறார். இப்பொழுது அவங்க என்ன செய்யறாங்களா? ஆச்சரியப்படுகிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. கூடவே இவங்க இயேசுவும் கூட இருந்தவங்க. அப்ப கவனிங்க, நம்ம ஆவியில நம்ம நிரப்பப்படும் பொழுது நம்ம சொல்ல தேவையில்லை கிறிஸ்தவன், மற்றவன் என்ன செய்வான்? எங்களை பார்த்து சொல்லுவான், இவங்களுக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் ஆவியானவர் என்ன செய்வார்? நடத்துவார் சொல்ல. 21வது வசனம். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார். அப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுவது எப்படித்தான் சத்துரு நமக்கு எதிராக ஏகமாய் கூடி வந்தாலும் அவைகளால் ஒன்று செல்ல முடியாது. அவங்க எல்லாம் என்ன செய்யும்? எங்களை விட்டு விலகும். எப்படி இவங்களை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு என்ன செய்தாங்க? அவங்கள விட்டுட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. இவங்க அவங்களை கொலை செய்யறதுக்கு தான் பார்த்தது. ஆனா அவங்க ஆவியில நிறைந்த பொழுது அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாமல் என்ன செய்தாங்க? விட்டுட்டாங்க. அதே போலதான் நம்ம எந்த அளவுக்கு ஆவியில நிரம்புகிறோமோ, எந்த அளவுக்கு ஆவியானவர்கள் அக்கேப்படுகிறோமோ, எங்க வாழ்க்கையில எங்களுக்கு எதிராக வருகிற சூழ்ச்சிகள், எங்களுக்கு எதிராக சத்துரு போடுகிற திட்டங்கள், மனிதர்கள் போடுகிற திட்டங்கள், எங்களை எதுவுமே வாய்க்காதபடிக்கு எல்லாம் எங்களை விட்டு என்ன செய்யும்? இயேசுவின் நாமத்துல விலகி ஓடும். அப்போஸ்தலர் 4:31 வாசிப்போம். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்ப கவனிங்க, ஜெபம் பண்ணுகிற பொழுது அவ என்ன சொன்னா? இடம் வந்து அசைந்ததா, பரிசுத்த ஆவியினால் அவங்க என்ன செய்றாங்க? நிரப்பப்பட்டாங்க தேவ வசனத்தை. அப்ப நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆவியில நிரப்பப்பட்டோமான்னு பாருங்க, ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபிப்போமா இருந்தா அது ரொம்ப முக்கியம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் செய்யற ஜெபங்களை காட்டிலும் ஆவியில நிரப்பப்பட்டு நீங்க 5 நிமிஷம் ஜெபிச்சா கூட அதுல வல்லமை உண்டு. ஆமென். அதுலதான் அந்த பலன் உண்டு. ஏன்னா உலகத்துல ஜெபிக்கிறவர்கள் பலர் இருக்கிறாங்க, கூடான பேர் இருக்கிறாங்க. என்னுடைய அம்மா ஒரு நாள் சர்ச்சுக்கு போகாம இருந்தது. ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், டைம் எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன சின்ன நானும் போறது, நான் ஜெபிக்கிறதுக்கு போறது இல்லை, அம்மாவோட போறதுக்காக போவது. எப்படித்தான் வரணும்னு சொன்னாலும் பின்னால தெரியல, ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கிறது, 10-11 வரைக்கும் பின்னாலே போறது. அதனால நல்ல ஞாபகம் இருக்கு. சேர்ச்சுக்கு ஒவ்வொரு நாளும் போவான். கையில ஒரு சிவமாலை இருக்கும், அதை சுழட்டி 45 நிமிஷமா ஏதோ டெய்லி செய்திருக்கிறாங்க. இது சேர்த்துக்கு போய் வீட்டுல. ஆகவே ஜெபிக்கிறவர்கள் பலர் உண்டு. ஆவியில நிறைகிறோமா? அது அவங்க ஓகே அறியாம செய்யறாங்க. நாங்க ரசிக்கப்பட்டுட்டோம், ஆவியானவரை பெற்று விட்டோம். நீங்க ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம், அதுக்கப்புறம் இப்ப 5-10 நிமிஷம் நீங்க ஜெபிக்காம விட்டுறாங்க, ஆவியில நிரப்பப்படுறாங்க இல்லையாண்டு. அப்படி இல்ல, செய்யுங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும். ஆவியில நிரம்பி நான் ஜெபிக்கிறேனா? ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஏற்ற விதமாய் விண்ணப்பிக்க வேண்டியது என்னது என்பதை அறிந்திருக்கிற அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து எனக்காக, என் வீட்டுக்காக, சபைக்காக ஒரு விண்ணப்பத்தையாவது செய்கிறாரா என்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப பரிசுத்த ஆவியில நிறைந்து அவங்க ஜெபிக்கிறாங்களாம். அப்படி ஜெபிக்கிற பொழுதுதான் தேவ வசனத்தை தைரியமாக என்ன செய்றாங்க? செய்றாங்க. அடுத்தது 32. கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்ப கவனிங்க, ஆவியில நிரப்பப்படும் பொழுதுதான் எல்லாருக்குள்ள என்ன வருமா? ஒரே மனமும் ஒரே இருதயமும் வரும். ஒரு இருதயம் எல்லாருக்குள்ள முதல்ல எப்படி இருக்கும்? எந்த இருதயம் எல்லாருக்குள்ள? இப்ப நான் என்ன மென்டாலிட்டியோ அதே. ஒரே 2 மாட்டை கூட அங்கால ஒன்று இங்கால ஒன்று பூட்டி அந்த நடுவில் ஒன்று வச்சுட்டு பாருங்க, அது அழகா என்ன செய்யுது? குதிரை வண்டியை பாருங்க. ஆனால் நீங்க மாடு மாறி கற்பனை செஞ்சு பாருங்க, இஞ்சால ஒரு ஆலயம் போட்டு நம்ம மாட்டு வண்டி செஞ்ச வேண்டாம் சவாரி என்ன நடக்கும்?
அந்த மாட்டு வண்டியில இருக்கிறாள் நிலை என்ன அதை நடத்த. ஆனா 2 மாடு கூட இணைஞ்சு அழகாய் போடுது. அழகா என்ன செய்யுது? அழகா நடக்குது. ஆனா மனுஷனால என்ன செய்ய முடியாது? இணைய முடியும் ஆவியானவருடைய நிரப்புதல் இருந்தா. ஆமென். ஆவியானவருடைய அந்த நிரப்புதல் இருந்தா எல்லாருக்குள்ளே ஒரே மனமும் ஒரே இதயம் என்ன செய்து வந்துட்டு. ஆவியானவர் அந்த மேல் வீட்டர்ல இருந்த பொழுது, ஊட்டப்பட்ட பொழுது அவங்க எல்லாருக்குள்ள என்ன வந்துட்டு? ஆவியானவர். அதனாலதான் அந்த எழுப்புதல் அவ்வளவு சீக்கிரமா வந்து டக்கு டக்கு 3000 5000 சபைகள் பழகி பெருகிட்டு எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு வருகிறது. ஏன்? ஆவியானவருடைய நிரப்புதல். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஆராதனைகள்ல, எங்களுடைய சபைகளில ஆவியானவருடைய என்னது? நிரப்புதல் தேவை. அப்ப எல்லாருக்குள்ள என்ன வருமா? ஒரே மனம் உள்ளவர்களுமாய் உள்ளவர்களாய் வாசிங்க இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. நல்ல கவனிங்க, நல்ல நல்ல வெளிப்பாடு. ஒருவனாகிலும் தனக்கு இருந்ததை சொல்லல, பொதுவா இருந்துச்சு. அவனுக்கு வீடு இருந்திருக்கலாம், பேங்க்ல 1 லட்சம் சுவிஸ் பிராங்க் இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். அவன் ஒரு தினம் என்ன செய்யலையா? தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடைய சொல்லவில்லை, சகலமும் அவனுக்கு பொதுவா இருந்துச்சு. நல்ல நல்ல ஒரு இதை சொல்றேன், பின்னால என்ன சொல்றாங்களோ தெரியாது. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் பொழுது ஒரே மனம் வருது, ஒரே இதயம் வருது. அவங்க எல்லாரும் தனக்கு இருந்தத சகலருக்கு பொதுவா என்ன செய்தாங்க? வச்சுட்டாங்க. ஆனா இப்ப இந்த சபைகள்ல பாருங்க, காணிக்க போடு, அதை போடு, இதை போடு, தசவாத்தை போடு, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க. இதெல்லாம் இருக்குதானே, செய்யறாங்க தானே சபைகள்ல. சில இடங்கள்ல கட்டாயம், சில இடங்கள்ல கட்டாயமா நீங்க செய்யணும். இப்படி எல்லாம் செய்தான் வேணும். செய்தான் நீங்க சம்பவத்தை கட்டலாம், எல்லாம் செய்யணும். ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்கன்னா நீங்க கட்டாயம் பணத்தை செலுத்து, இதெல்லாம் செய்யறாங்க தானே. நான் ஒன்று சொல்லுறேன், பரிசுத்த ஆவியில ஒரு சமூகம் நிரப்பப்பட்டால் கேட்கவே தேவையில்லை, சொல்லவே தேவையில்லை. காணிக்க போடு, காசு கொண்டு வா, தசமாந்தா, சொல்லவே தேவையில்லை. ஒன்றே ஒன்று செய்யணும். சமூகத்தை நடத்துகிறவர்கள், இதை கேட்கிறவங்க ஒன்றே ஒன்று செய்யணும். பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுற மாதிரி கூட்டத்தை நடத்திட்டா, ஜனங்கள் ஆவியில நிரப்பப்பட்டுட்டா, அவங்க தனக்கு உள்ளதை எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? விஷயம் முடிஞ்சது. அவங்க தனக்கு ஒருவனாக தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தனக்கென்று சொல்லாதபடிக்கு சகலத்தையும் என்ன செய்வாங்களாம்? பொதுவா கொண்டு வந்து வைப்பாங்க. ஒன்றே ஒன்று நம்ம செய்ய வேண்டிய ஊழியம் ஒன்றே ஒன்றுதான். என்னது? பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல்ல சமூகம் நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியில நான் நடத்தப்படணும், சபை நடத்தப்படணும், ஊழியர்கள் நடத்தப்படணும், விசுவாசிகள் நடத்தப்படணும். நம்ம எல்லாருமே போக்கஸ் பண்ண வேண்டியது பரிசுத்த ஆவியானவரை. நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டியது தேவனை. சபை பார்க்க வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ. ஆனா இது மாற்றப்பட்டு எல்லாம் பணத்தை தான் பார்க்கணும். சபைய ஒரு விசுவாசிய ஆவிக்குள்ள பலப்படுத்தி நடத்திட்டா அந்த விசுவாசிக்கு பரலோகத்தை கொஞ்சம் நிச்சயம் வந்துடும். அது பரலோகத்துக்கு நேராக நடத்தப்படும். இப்பொழுது அது 1 லட்சம் பேங்க் இருக்கா, ஐயோ நான் போகும்போது இதை கொண்டு போக போறது இல்லையே, என்னத்துக்கு இதை சேர்த்து வைப்பான், நல்லா ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுவோம், பாசனம் குடிக்கணும் போய் சாப்பிடுவோம். இதை விட்டுட்டு அவன் ஆவியில நிரப்பப்பட்டுட்டா, ஓஹோ ஒரு கூட்டம் நடக்குதா, இந்த பணத்தை வச்சிருந்து நான் என்ன செய்யறது, அதனால இன்னும் நிறைய பேர் ஆவியில நிரப்பப்பட்டு இந்த கூட்டத்தை நடத்துன்னு சொல்லி இதுதான் மனப்பூர்வமா கொடுக்கிறது. இதை விட்டுட்டு இப்ப இவங்க இதை விட்டுட்டு ரோட்ல வானப்புல போனீங்கன்னா அவன் தாத்தா இங்க தாத்தா ஆண்டவர் என்ன பிச்சை எடுக்க அழைச்சிருக்காரு. இல்ல, இதுதான் உண்மை. பரிசுத்த ஆவியில நிரப்பும்படியாய் நம்ம சமூகத்தை நடத்தி விட்டோம் என்று சொன்னா அவருடைய இறுதியில் திறக்கப்படும். இங்க இருந்தா மனப்பூர்வமா வரும். ஆமென். அந்த ஏழை விதவை தன்னிட்ட என்ன இருக்கு? அவ்வளவுதான் இருக்கு அவரோட ஜீவியத்துக்கு. அங்க இயேசு இருக்கிறார். ஆமென். அங்க இயேசு இருக்கிறார். இவ்வளவுதான் இருக்குயா, இதை விட பெருசு இயேசு இருக்கிறார்னு சொல்லி அவன் இருந்ததை எடுத்து போட்டுட்டான். அதை விட கூட தான் மற்றவன் போட்டவன். ஆனா ஆண்டவர் அதை பார்க்கல, அவர் என்னத்தை பார்த்தார்? நம்பிக்கை எங்கன்றத பார்த்தார். ஆமென். அதனால ஜனங்கள் வந்து இந்த நாட்கள்ல காணிக்கையில பெரிய பிரச்சனை, தசபாத்துல பிரச்சனை. அப்ப இந்த காலையில என்ன கிடைச்ச வெளிப்பாடு? ஆவியானவருடைய நிறைவுல ஜனங்கள் நடத்தப்பட்டா அவன் தனக்கண்டு வாழ மாட்டான். தனியா காணிக்க மட்டும் இல்லை, எல்லாவற்றிலையும் வேலை செய்யும் பொழுதோ வீட்டிலேயோ இல்லைன்னா எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்காக அவன் என்ன செய்வான்? பாடுபடுவான். அப்ப அந்த ஜனங்கள் ஒரே மனம் ஒரே இறுதியமாகி ஒருவனாக தனக்குள்ள ஒன்றையும் தனக்கென்று எண்ணாதபடி அவன் தனக்கென்று வாழல, மற்றவனுக்காக வாழ வலிக்கிறான். எண்ணத்தின் நிமித்தம், ஆவியின் நிரப்புதல் நிமித்தம். அதனால பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் எங்களுக்கு உண்டாகும் போது நாங்கள் கர்த்தருக்காக வாழ்வோம். ஆமென். அப்ப தேவனுக்காக வாழுவோம். அதை விட்டு ஆவியில நம்ம நிரப்பப்பட்டு கர்த்தருடைய ஆவியில நடக்கிற பொழுது நாம் எனக்கென்று வாழாம சகலது கர்த்தருக்கு என்று சொல்லி நம்ம வாழ ஆரம்பிப்போம். நிரப்பப்படும் பொழுது ஒரு மனிதன் எப்படியாய் மாறுவான்?
ஒரே மனமுள்ளம், ஒரே இருதயம், தனக்கென்று வாழாதபடிக்கு அவன் மாற்றப்படுவான். அப்படி அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55, 56 வாசிச்சு முடிப்போம். வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் பொழுது என்ன நடக்கிறது? வானம் என்ன செய்திருக்கான்? திறக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவருடைய நம்ம நிரப்பப்படும் பொழுது தரிசனங்களை காணுவோம், சொப்பனங்களை காணுவோம், அவரை தரிசிக்க முடியும். அப்ப ஆவியினுடைய நிரப்புதல் தான் இவைகளை எல்லாம் என்ன செய்யும்? எங்களுக்கு காட்டி தரும். அப்ப ஆவியில் அவன் நிரப்பப்படும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். என்ன செய்திருக்கான்? திறக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை அவன் என்ன செய்கிறானா? பார்க்கிறானாம். தேவனுடைய வலது பரிசுத்துல யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. அவர் அப்பதான் பார்த்து நீங்க என்ன செய்த எடுத்துக்கொள்ள மாட்டா. இப்ப இவன் அங்க பாக்குறான், ஆவியில நிரப்பப்பட்ட பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு அங்க பாக்குறான். ஓ, இப்பதான் போனான், அங்க நிற்கிறான். உடனே அவனுக்கு என்ன வரும்? நானும் போமா என்கிற எண்ணம் தான் வரும். அப்ப கவனிங்க, அப்ப இயேசு அங்க நிக்கிறத பாக்குறாராம். வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது. இப்படியே பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது இவனை கல்லறிந்து என்ன செய்யறாங்க? கொல்லுகிறாங்க. அப்பொழுது அவன் என்ன செய்யறான்டா? பிதாவை இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம செய்றாங்க, இவங்களை மன்னியும். இப்படிப்பட்ட ஒரு இருதயம் ஆவியான நிரப்பப்படும் போதுதான் வரும். ஏன்னா அவங்களுக்கு உண்மையில அவங்களுக்கு தெரியாம செய்யறாங்க. தெரிஞ்சு செஞ்சா மஞ்சள் மன்னிக்க கூடாது. அவன் அவங்களுக்கு தெரியாம என்ன செய்யறாங்க? ஏன்னா அவங்க பரிசுத்தாவிய பரவாயில்ல, இவன் தான் பெற்றிருக்கிறான். அப்பொழுது அப்ப ஆவியில நம்ம நிரப்பப்படும் பொழுதுதான் இவங்களெல்லாம் என்ன செய்யும்? சம்பவிக்கும், நடக்கும். ஆமென். அப்ப பரிசுத்தாவியில நிரப்பப்படும் பொழுது வானம் திறக்கப்படுதலையும் இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பக்கத்துல நிற்கிறதையும் என்ன செய்யறான்? அவன் காண்கிறதை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில காண முடியும். அப்ப ஆவியானவர் மிக 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 முக்கியமானவர். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் முந்தி சரி, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில கொடுக்கப்பட்டாரே, அப்ப முந்தி இல்லையா? அப்ப ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் அவர் யார்? ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் இருக்குதானே. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அப்ப இயேசு கிறிஸ்து தேவனோடு இருந்தார். அவர் என்ன செய்தார்? தேவனோடு இருந்தார். அவர் வார்த்தையாகி மாமிசமாகி எங்கள் மத்தியில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். ஆவியானவரும் அவர் எப்பொழுதும் தேவனோடு கூட இருந்தார். எப்படி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரோ அதே போல அவர் எங்கள் மத்தியில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். இது திருத்துவம் என்று சொல்லப்படுகிறது. எங்களுக்கு இருக்கிற இந்த அறிவினால நம்ம இதை என்ன செய்ய முடியாது? இவ்வளவு பெரிய தேவனை அறிந்து கொள்ள முடியாது. எங்களுக்கு அவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எங்களுக்கு எது போதுமானது என்று கர்த்தருக்கு தெரியும். அதை தந்திருக்கிறார். எப்படி ஒரு முட்டை அவித்த பிற்பாடு வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு, கோது என்னன்னு சொல்லுவோம்? முட்டை என்று சொல்லுவோம். அதே மாதிரி தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர். அவன் திருத்துவத்தின் சாயல்ல இருக்கிறார். பைபிள்ல ஒருவேளை திருத்துவம் என்ற வசனம் இல்லாட்டிக்கும் அவர்கள் மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். ஆமென். 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை நினைவு கூற செஞ்சு, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எங்க வாழ்க்கையில நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ளணும். அந்த 9 வரங்கள் கூட கொரிந்தியர்ல எழுதப்பட்டு இருக்கிறது. ஆவியானவர் யாருக்கு சித்தமுண்டோ அவனுக்கு என்ன செய்றார்? அதை கொடுக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்று நம்ம அணங்கூட்டிக் கொள்ளணும். பிறாத நம்ம கேட்கணும். அந்நிய பாசை இல்லையா? நீங்க கேளுங்க. அந்நிய பாசையெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளத்துல ஒன்று. ஆமென். அடையாளத்துல ஒன்று. அதெல்லாம் கேட்டீங்கன்னா ஆவியானவர் தருவார். அதை நம்ம அணங்கூட்டணும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவர் வந்துட்டா போதும். சபையில ஆவியானவர் வந்துட்டா போதும். எங்களுடைய ஊழியர்கள்ல வந்துட்டா போதும். ஆமென். எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அவர் வந்துட்டா மீதி எல்லாம் அவரே நடத்துவார். ஆமென். இந்த ஆவியானவருக்காக நன்றி சொல்லுவோம். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட தேற்றவாளனே, ஆவியானவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வல்ல பிதாவே, எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம். தகப்பனே, உங்களோட ஆவினாலே எங்களை நிரப்பி இருக்கிறீங்க. உடைய ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் தகப்பனே, நாங்கள் எந்த அறிவும் இல்லாம இருக்கிற பொழுதும் இந்த வேதத்தை தகப்பனை தியானிக்கவும், சிந்திக்கவும், இந்த வேதத்தை தகப்பனே நாங்கள் பிரசங்கிக்கவும், இந்த வேதத்தில் இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவருக்கு நன்றி. எங்கள் துதிகள் மத்தியிலே கடந்து வருகிற ஆவியானவருக்கு நன்றி. எங்கள் பலவீனங்களை எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவருக்கு நன்றி. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் கடந்து எங்கள் மத்தியிலே வந்து எங்களுக்கு நன்மை செய்கிறவரை நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய சபையில
தகப்பனே எங்களுடைய குடும்பங்களில பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் வழிநடத்துதல்கள் அதிகமாகட்டும், பெருகட்டும். அவைகள் தகப்பனே ஊற்றப்படட்டும். மாமிசமான யாவர்களும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றப்படுங்க. எங்களுக்குள்ளே தகப்பனே உங்களுக்கு பிரியமெல்லாம் இருக்கிற எல்லாம் விலகட்டும். தகப்பனே எங்களுக்குள்ள இருக்கிற அடிமைத்தனங்களை விலகச் செய்யுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க செய்யுங்க. எங்கள் குடும்பங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட செய்யுங்க. உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை கீர்த்தனம் பண்ண செய்யுங்க, உம்மை புகழ செய்யுங்க, உடைய மகத்துவங்களை பேச செய்யுங்க. எங்கள் நாவிலே கடந்து வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகது யந்த ரஹா ஷலமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரை நினைவு கூறுவோம். ஹல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஓ ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. புறவை போல கடந்து வந்த ஆவியானவர் எங்கள் மக்களை கடந்து வாங்க. எங்கள் சபையில அசைவாடுங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓமே நாங்கள் வரவேற்கிறோம் பரிசுத்தரே. ஓ நன்றி. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ வாங்கப்பா ஆவியானவரே, வாங்க அப்படியே. ஓ வாங்க ஆண்டவரே. உங்கள் மத்தியில் அசைவாடுங்க. தகப்பனே அந்த மேவு கரையில இருந்தது 120 பேர், மிக குறைந்த ஜனம். பெரும் திரளாய் மாற்றின கச்ச. அதற்கு காரணம் ஆவியானவருடைய பலத்த வல்லமை. பிரிந்திருக்கிற அக்கிரமயமான நாவுகள் வந்து அவங்க மீது இறங்கிறது. அதே போல எங்கள் மீது இறங்குங்க. எங்களுடைய குடும்பம் பிரகாசிக்கட்டும், பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்குகிற ஹல்லேலூயா. ராகாலியாந்தரா. நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் நாம் விரும்புவதற்கு கீர்த்தனம் பண்ணணும், உண்மை புகழணும். நாங்கள் தகப்பனே மற்றவர்களுக்கு புத்தி சொல்லப்படுது. சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் தகப்பனே மற்றவர்களுக்கு புத்தி சொல்லத்தக்கதாய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் எங்களுக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். தூயரே, தூயரே, சர்வவல்லவர் நீரே. அப்படி தெரிஞ்சுங்க பாருங்க. தூயரே, தூயரே, சர்வவல்லவர் நீரே. துதியுமக்கே, கனவுமக்கே, துதியுமக்கே, கனவுமக்கே. ஹல்லேலூயா. எங்கள் மக்கள் ஆசைவாடும். நாங்கள் கூறுகிற இடங்களில் வந்து வாசிக்கிறோம், எங்களை நடக்கும். ஹல்லேலூயா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம். இந்த நாளை ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா துதிகளும் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.